பாண்டிய மன்னன் காலத்தில் தேரூர் என்ற கிராமத்தில் நகுலன் என்ற ஒரு விவசாயி இருந்தான். கடினமான உழைப்பாளி, நல்ல எண்ணங்களை வளர்க்க ஆசைப்படுபவன். அந்த ஊர் பெருமாள் கோவிலில் ஒரு குருக்கள் இருந்து வந்தார். அவரும் மிக நல்ல மனிதர், நிறைய படித்தவர். தான் கற்றுக்கொண்ட புராணங்களையும் வேதங்களையும் கோவிலுக்கு வருபவர்களுக்கு உபன்யாசம் செய்வார். பெரும்பாலும் தினசரி மாலை வேளைகளில் கோவில் வெளிமண்டபத்தில் கூடுகின்ற மக்களுக்கு போதிப்பார். அவர் சொல்லும் கதைகளையும் தத்துவங்களையும் எல்லோரும் ரசித்து கேட்பார்கள். விவசாயி நகுலனும் அந்த கூட்டத்தில் ஒருவர். அவர் பேச்சை தினமும் கேட்பதற்காகவே வேலைகளை வேகமாக முடித்துவிட்டு ஓடி வந்து விடுவான். அவருக்கு சொந்தமான நிலம் ஊரின் ஓரத்தில் ஆற்று படுக்கையில் இருந்தது. அவரது நிலத்தின் வரப்பின் வழியாகத்தான் கிராமத்து மக்கள் எல்லோரும் ஆற்றுக்கு குளிக்க செல்வார்கள். பெருமாள் கோவில் குருக்களும் தினசரி காலையில் நீராட அந்த விவசாயி நகுலனின் நிலத்தின் வழியாகத்தான் நடந்து போவார். போகும்போதெல்லாம் நிலத்தில் வேலை செய்யும் நகுலனிடம் ஏதாவது பேசிவிட்டு போவார். நகுலனுக்கு சொந்தமான நிலத்தின் கடைசி ஓரத்தில் ஆற்றுக்கு அருகில் அவருக்கு சொந்தமான ஒரு மாமரம் ஒன்று இருந்தது. அது எப்பொழுதும் பசுமையாக அடர்ந்து இருக்கும். சீசன் வந்துவிட்டால் மாங்காய்கள் கொத்து கொத்தாக காய்த்து தொங்கும். பார்ப்பதற்கே அழகாக இருக்கும். மாம்பழங்களை பாதி பறவைகளும் அணில், எறும்பு போன்ற ஜீவன்களும் அரைகுறையாக தின்று கீழே போடும். ஆற்றிற்கு குளிக்க செல்லும் பெருமாள் கோவில் குருக்கள் அந்த மரத்தடியில்தான் ஆடைகளை மாற்றிவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுப்பார். ஒரு நாள் காலை நிலத்தின் வழியாக நடந்து போன குருக்கள் மாமரத்தை பார்த்துவிட்டு, என்னப்பா, உனது மரத்தில் இவ்வளவு மாம்பழங்கள் தொங்குகிறது, ஒன்றிரண்டு தரக்கூடாதா என்று கேட்டார். உடனே நகுலன், ஐயா, ஒன்றிரண்டு என்ன, இனிமேல் மரம் காய்க்கும் போதெல்லாம் தங்கள் வீட்டிற்கே கொண்டு வந்து தருகிறேன் என்று கூறி வழி அனுப்பினான். அதே போல மாமரம் காய்க்கும் போதெல்லாம் நிறைய மாம்பழங்களை அந்த குருக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவரும் ஆற்றங்கரைக்கு போகும்போது நகுலனை பார்த்து, மாம்பழம் மிகவும் அருமையாக உள்ளது, இது நல்ல மரம், உன் மனம் போல காய்க்குதப்பா என்று சொல்லுவார். வருடங்கள் ஓடியது. விவசாயி நகுலனுக்கும் குருக்களுக்கும் வயதாகிவிட்டது. இருந்தாலும் இருவரும் தங்களது பழக்க வழக்கங்களில் மாற்றம் காட்டவில்லை. குருக்கள் அதிகம் பேச முடியாத காரணத்தால் கோவிலில் உபன்யாசம் செய்வது கிடையாது. ஒரு நாள் குருக்கள் ஆற்றுக்கு குளிக்க போகும் பொழுது மாமரத்தை பார்த்தார். மாமரம் வாடி போயிருந்தது. இலைகள் அடர்த்தியாகவும் இல்லை. குருக்கள் நகுலனை பார்த்து, மரத்துக்கு வயதாகிவிட்டது, இப்படி காயுது, நல்ல பழம் கொடுத்த மரம் இப்படி போய்விட்டதே என்று சொன்னார். அதற்கு நகுலன், ஐயா, காய்ப்பு அவ்வளவுதான், நிறைய வருஷம் காய்ச்சிருச்சு, இனிமேல் காய்ப்பு அவ்வளவாக இருக்காது என்றான். குருக்களும் ஏதும் பேசாமல் ஆற்றுக்கு குளிக்க போய்விட்டார். நாட்கள் நகர்ந்தன. வெயில் காலம் வந்தது. இப்பொழுது மாமரம் மிகவும் காய்ந்து ஒன்றிரண்டு பச்சை இலைகள் மட்டும் ஒட்டி கொண்டிருந்தது. வழக்கம் போல் ஆற்றுக்கு வந்த குருக்கள் மாமரத்தின் அடியில் நின்று கொண்டு நகுலனை பார்த்து பேசினார். ஏனப்பா, நீ எவ்வளவு அறிவுள்ளவன், உழைப்பாளி, ஏன் இன்னும் இந்த காய்க்காத மரத்தை கட்டி அழுகிறாய்? அதை வெட்டிவிடு, புதிய மரத்தை நடலாமே, 5-6 வருஷத்தில் பலன் தர ஆரம்பிச்சிடும். காய்ந்த மரத்தால் என்ன நன்மை என்று திட்டினார். அதற்கு நகுலன், ஐயா, மன்னிக்க வேண்டும், எனக்கு மரத்தை வெட்ட மனமில்லை என்று கூறினான். குருக்களும் அவனை பார்த்து, பாவம், நீ ஒரு முட்டாள் என்று கூறிவிட்டு போய்விட்டார். மீண்டும் ஒரு நாள் இதே கேள்வியை குருக்கள் விவசாயி நகுலனிடம் கேட்டார். காய்க்காத மரத்தை கட்டி ஏன் அழுகிறாய்? இப்பொழுது நகுலன் சொன்னார், ஐயா, நீங்கள் சொன்ன கதைகளையும் புராணங்களையும் கேட்டு கேட்டு நான் இப்படி மாறிவிட்டேன். என்னால் இந்த மரத்தை வெட்ட முடியாது. இறைவனின் தீர்ப்பால் அது எப்போது விழ வேண்டுமோ அப்போது விழும். முதலில் இந்த மரத்தை பாருங்கள், எவ்வளவு அணில்களும் எறும்பும் பறவைகளும் உள்ளன. சில பறவைகள் மட்டும் மரத்தில் பழம் இல்லை என்றவுடன் பறந்து போய்விட்டது. மீதமுள்ள ஜீவன்கள் இவ்வளவுதான். ஒரு காலத்தில் எனது இளம் பிராயத்திலே இந்த மரத்தில் ஏறிதான் விளையாடுவேன். எவ்வளவோ காலம் எனக்கு இனிப்பான பழங்களை தந்திருக்கின்றது. தற்போது காய்க்கவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக அந்த மரத்தை வெட்டுவது நியாயமா?
வயது முதிர்ந்த என்னால் எந்த பலனும் இல்லை என்று என் பிள்ளைகள் கருதுவது சரியா? பலன் இல்லாத செயல் எதுவுமே இல்லை. ஆனால் பலன் கருதாத மனிதனே உயர்ந்தவன் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். நீங்கள் கூட தினசரி செய்து வந்த உபன்யாசத்தை தற்போது விட்டுவிட்டீர்கள். அதனால் உங்களை புறக்கணிப்பது நியாயமாகுமா ஐயா என்று மளமளவென்று பேசி முடித்தான். குருக்கள் சற்று நேரம் யோசித்துவிட்டு பேசாமல் போய்விட்டார். இப்பொழுதெல்லாம் குருக்கள் யாரிடமும் அதிகம் பேசுவது கிடையாது. யாரும் குருக்களே ஏன் நீங்கள் அதிகமாக பேசுவது கிடையாது என்று கேட்டால் பேசுவதை விட கடைபிடிப்பது நல்லது என்று கூறுகிறார். மனிதர்கள் எல்லோரும் தர்மங்களை வாயளவில் தான் பேசுகின்றார்களே ஒழிய கடைபிடிப்பது என்பது கிடையாது. அதனால்தான் கலியுகத்தில் நீதியும் நேர்மையும் தடுமாறுகின்றது. இந்த கதையில் வரும் நகுலன் என்ற விவசாயியைப் போலவே நாமும் கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவ பெருந்தகையின் வார்த்தைகளின்படி நல்ல விஷயங்களை நாம் கற்பதோடு நின்றுவிடாமல் அவற்றை அப்படியே கடைபிடிப்பது மிகவும் சிறந்தது. அந்த குருக்கள் கூறியபடி பேசுவதை விட கடைபிடிப்பது நல்லது. இப்படி தான் சர்க்குரு பகவானிடம் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் ஞான விஷயங்களையும் தன்னுடைய பாடல்கள் மூலமாகவும் புத்தகங்களின் மூலமாகவும் இதோ இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற கதைகளின் மூலமாகவும் நமக்கு மிகவும் எளிமையாகவும் அழகாகவும் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ சந்திரசேகரன் சுவாமிகள். மகாஸ்ரீ சர்க்குரு பகவான் பழனி சுவாமிகள் அவர்களால் துவங்க பெற்று அவருடைய திருவருளால் நடத்த பெற்று வரும் மதுரை ஞான சபையின் சார்பாக மனித குலத்திற்கு பற்பல நற்பணிகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த பணியும் செய்யப்படுகின்றது. வேதங்களையும் கடினமான வாக்கியங்களை கை கொண்டிருக்கின்ற மறை நூல்களையும் படிக்க இயலாதவர்களுக்காக எளிதான வகையில் சாஸ்திரங்களின் உட்கருத்து புரிய வேண்டும் என்பதற்காக சத்தியத்தையும் தர்மத்தையும் தொடர்ந்து மதுரை ஞான சபை மக்களின் உள்ளங்களில் விதைப்பதை தனது சீரிய பணியாக எடுத்துக்கொண்டு செய்து வருகின்றது. கற்றுக்கொள்வதோடு மட்டும் நின்றுவிடாமல் தொடர்ச்சியாக அவைகளை கடைபிடித்து சர்க்குரு பகவானுடன் நமது பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம். சர்க்குருவே சரணம்.